ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஃபீவர் இப்போ செம்மையா ஏறிட்டு இருக்கு. தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடுறது நம்மளோட கடமை. ஆனா வேலை காரணமா, குறிப்பா அத்தியாவசிய பணிகள் இருக்கிறவங்களால அன்னைக்கு லீவு போட்டுட்டு போய் ஓட்டு போட முடியாது. அப்படி கவலைப்படுற ஊழியர்களுக்காக தபால் வாக்கு போஸ்டல் பேலட் முறையில பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மாஸ் அப்டேட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை தபால் ஓட்டு போடுற லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, புதுசா 5 துறைகள் சேர்த்திருக்காங்க. ஆக மொத்தம் எத்தனை துறைகள் வந்து இந்த தபால் ஓட்டு போட முடியும்? என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு? யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும்? எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாவே எலெக்ஷன் டியூட்டில பார்க்குற கவர்மெண்ட் சர்வன்ட், அதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்காகட்டும், அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த தபால் வாக்கு மூலமா ஓட்டு போடுற சலுகை கிடைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட லீவ் போட முடியாத சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பஸ் டிரைவர்கள், இபி ஆஃபீஸ் ஊழியர்கள், ரயில்வே ஊழியர்கள் இவங்கெல்லாம் எலெக்ஷன் அன்னைக்கு லீவ் போட்டால் நம்ம ஊரே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால் இவங்களுடைய ஜனநாயக உரிமையும் பறிபோகக்கூடாது என்பதற்காக இவங்களுக்கும் தபால் மூலமாக ஓட்டு போடுற வசதியை தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா செஞ்சு தராங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட் என்னென்னா, கடந்த மார்ச் 15, 2026 அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு அரசோட தலைமை தேர்தல் அதிகாரியான திருமதி அர்ச்சனா பட்டநாயக் அவர்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு கவர்மெண்ட் கெசட் அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணையில் ஒரு சூப்பரான தகவலும் இருக்குது. அதாவது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மார்ச் 30, 2026 அன்றைக்கி தான் வெளியாகும்ன்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே தபால் வாக்கு போடக்கூடிய அத்தியாவசிய பணிகளோட பட்டியலில் புதுசாக பார்த்தீங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 12 துறைகள் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ அந்த எலெக்ஷன் டியூட்டியே இல்லாமல் தபால் ஓட்டு போடுற அந்த 12 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னட்டு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தெற்கு ரயில்வே, சவுத்தர்ன் ரயில்வே, தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வேலை பார்க்குற ரயில்வே ஊழியர்கள். 2வது அகில இந்திய வானொலி, ஆல் இந்தியா ரேடியோ, ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு. 3வது கடல்சாரா துறைகள், மேரின் டிபார்ட்மெண்ட், துறைமுகம் மற்றும் கடல்சாரா பணிகளை ஒர்க் பண்ணுறவங்க. 4வது இந்திய விமான நிலையம் ஆணையம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க. 5வது தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க. 6வது பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன்ஸ், எலெக்ஷன் அன்னைக்கு நியூஸ் கவர் பண்ண வெளியே சுற்றுற ரிப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், மீடியா நண்பர்களாகட்டும் அவங்களாம் கவர் ஆவாங்க. 7வது சென்னை மெட்ரோ ரயில் ஊழியர்கள்லாம் வந்து தபால் ஓட்டு போடலாம். 8வது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், நம்ம பஸ் டிரைவர்கள், கண்டக்டர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் தபால் ஓட்டு போடலாம். 9வது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், டிஎன்இபி டான்ஜிடிகோ, கரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸும், அதாவது லைன்மேன் முதல் அதிகாரிகள் வரைக்கும் தபால் ஓட்டு போடலாம். 10வது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், அந்த எம்ப்ளாயீஸ்லாம் தபால் ஓட்டு போடலாம். 11வது சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள், பிரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெயில் வார்டன் ஆகட்டும், சிறைத்துறை ஊழியர்களும் தபால் ஓட்டு போடலாம். 12வது போக்குவரத்து போலீஸ், டிராஃபிக் போலீஸ், நம்ம டிராஃபிக் போலீஸ்காரங்களும் தபால் ஓட்டு போடலாம். இந்த 12 டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை பார்க்குற லட்சக்கணக்கான அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களும் இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா டியூட்டியும் பார்த்துட்டு ஓட்டு போடலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அவங்க ஆஃபீஸ் மூலமாக முன்கூட்டியே உரிய அந்த படிவத்தை ஃபில் பண்ணி அதை வந்து கொடுத்துட்டு தபால் வாக்கு பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, தேர்தல் அன்னைக்கு நமக்காக ராப்பகலாக வேலை பார்க்குற அத்தியாவசிய ஊழியர்களும் அவங்க ஓட்டுப்பதிவு செய்ய எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வழி பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்ன இந்த 12 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் யாராவது வேலை பார்க்குறீங்களா? இல்லை உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த தபால் ஓட்டு அப்டேட் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது விஷயமா கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர். பீஸ்.